எனக்கு இது வரைக்கும் லாங் வந்துன்னா டெல்லி அப்ராட் வந்திருக்கு. புஷ் பண்ணுறேன்னு போகாதீங்க, நீங்களாவே உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்களாவே முன்னேறுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். எனக்கும் செஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள்லாம் வெளியே வரணும், எனக்கு தான் ஆசை. என் பேர் தமிழன்பன். நான் அரியலூர் மாவட்டம் செந்தூரில் இருக்கேன் தான் சொல்ல முடியும். இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு போனேன். அண்ட் தென் ட்ராயிங்கையும் கம்பெனியும் ரெண்டுமே என்னால் சமாளிக்க முடியல. ஸோ அதனால் நான் ட்ராயிங்கே நான் பண்ண வந்துட்டேன். நான் இப்போதைக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ சொன்ன இப்போது நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது கோடிங் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு பொதுவாக கோடிங் தனியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த ஐடி ஃபீல்டில் போகிறதுக்காக. எனக்கு கோடிங் போகிறதுக்கு பிடிக்கல. ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய கரியர். சும்மா உட்காந்துக்கிட்டு போர்டில் ஸ்டாஃப் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு பென்சிலை வச்சு அவங்களுக்கு சும்மா ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஃப்ரெண்டை நல்லா இருக்கா, அழகாக இருக்கடான்னு சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து நைட்டு உட்காந்து சும்மா கிறுக்கிறது தான் என் வேலை. ஒன்று நான் வரைவேன், தப்பாகிடும், கசக்கி தூக்கி போட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து வரைவேன். அப்படி தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, பென்சில் போர்ட்ரேட்டு, சார்கோல் ட்ராயிங்கு, கிராஃபிட்டு, காஃபி ஸ்பிளிட் ஆர்ட்டு, அப்புறம் டோனடு பேப்பரில் ஆர்ட்னா ப்ரௌன் கலர் ஷீட்டில் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஷீட் நான் அந்த நாள் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்கேஸ் கலர் வேணும்னா மேபி இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்கும் கலர் உங்களுக்கு. எனக்கு இது வரைக்கும் லாங் வந்துன்னா டெல்லி அப்ராட் வந்திருக்கு. நான் அவங்களுக்கு அனுப்புனதில்லை, வேறு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு அப்ராட் அனுப்பியிருக்காங்க. டெல்லி, மும்பை, யூபிலேருந்து எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஆர்டரு மேக்ஸிமம் அவங்கேருந்து தான் வந்திருக்கு. 3 ஸ்டேட்டு எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஃப்யூச்சர் பிளான் இப்போதைக்கு இருந்தது தான். மேபி நான் எப்பயுமே ஃப்யூச்சர் பிளான் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே ஃப்யூச்சர் பிளான் பண்ண மாட்டேன். பாஸ்ட் இன்றைக்கி நடக்குதோ அவ்வளோதான், இன்றைக்கி போச்சா அவ்வளோதான், அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டுருக்கேன் லைஃப். இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. மேபி தலையில் தட்டி உட்காந்து பண்ணுனா கூட பார்க்கலாம், அது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. மேபி இன் ஃப்யூச்சரில் கிராஃபிட்டில் நிறைய டைப் இருக்குது. ஹெச்லேருந்து ஹெச்பி 2 டைப் இருக்குது. ஹெச்பி ஒன்று இருக்குது. ஹெச்சில் 1லேருந்து 12 வரையும் இருக்குது. அதுமாதிரி பிலேருந்து 12B வரையும் இருக்குது. பென்சில் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது சார்கோல் தான். சார்கோலில் மொத்தம் 3 மீடியம் இருக்குது. சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு. நான் யூஸ் பண்ணுறது வெறும் சாஃப்ட்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சாஃப்ட்டு, சாஃப்ட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் சாஃப்ட்டு மட்டும் நான் இப்போயாவது நான் யூஸ் பண்ணுவேன். இந்த 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. மீடியம் கையோடு சொல்லப்படுத்த பார்த்துட்டு இது பிரிண்ட் அவுட்டாக என்னை பார்த்து கேட்டார். ட்ராயிங் அசந்து பார்த்து கேட்டார்ன்ட்டு செகண்ட் சோழப்படுத்தலாம் இதை பார்த்துட்டு. சூப்பர். ஓகே, இதுதான் காஃபி ஸ்பிளிட்டட் ஆர்ட்டு. இந்த ஆர்ட் எப்படின்னா, யாராவது காஃபி லவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்கள் காஃபியை ஊற்றிட்டு இதில் நாங்கள் ஆர்ட் பண்ணுறது. இதை டீ ஊற்றி பண்ணலாமா பிரதர்? டீ ஊற்றி, காஃபி ஊற்றி, ஜூஸ் ஊற்றி, உங்களுக்கு எதை வேணால் ஊற்றி பண்ணலாம். நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது. பிளட் ஆர்ட்டு பண்ணுறதில்ல. ஏன்னா விஷப்பரிச்சுன்னு சொல்கிறதில்ல. அது நிறைய ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி தாக்கும். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் அவர்கிட்ட கேட்பாங்க, பிளட் ஆர்ட் கேட்பாங்க. நான் பண்ணுறதில்ல. பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம். மேபி இப்போ அதை இல்லீகல் ஆகிட்டாங்க. அது ஆமாம், பிளட் இல்லீகல். இப்போது மேக்ஸிமம் யாரும் பண்ணாதீங்க. நல்லது. நீங்கள் கொடுக்கணுன்னா ஒரு 4 days 5 daysக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்தா தான் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். உங்களுக்கு ட்ராயிங் உங்களுக்கு சொன்ன டேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் என்னென்ன சைஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணிட்டுருக்கீங்க? சைஸ் நார்மல் பீப்புளுக்கு சொல்கிற மாதிரினா A4, A3, A2, A1. ஃப்ரேம் வைஸ்னால் நம்ம 8க்கு 12க்கு 8, 12க்கு 15, 12க்கு 18, 16க்கு 24 வரையும் நம்மக்கிட்ட ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரேம் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள்
இப்போ ஒரு நார்மலாக ஒரு டிராயிங் ஒரு 12 கட்டுன்னு வச்சுங்களேன், அது வரையறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருப்பீங்க? அது பிக்சர் குவாலிட்டி பொறுத்து. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா ஒரு 5 hours, ஒரு 8 hours நீங்க வாங்கிக்கலாம். ரெடி பண்ணுறீங்க? ஆமாம், நான் ரெடி பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்தேன். ஐ மீன் இது வேறு ஆர்டர் இல்லைன்னா நீங்கள் 1 dayல நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது ஆர்டர் இருந்ததுன்னா ஒரு 4 or 5 days ஆகும் உங்களுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 2-3 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம செந்திலேயே நம்ம லோக்கல்லேயே ஒரு பொண்ணு ஒருத்தங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பண்ணுறாங்க எனக்கு தெரியல எனக்கு. மேபி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதனால் இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த உங்களுடைய படித்தது இன்ஜினியரிங் சொன்னீங்க. ஆமாம். இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? எதனால் இது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யூஸ்வலி அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் மெயின். ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு இதுலேயும் எனக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரியாது. அதில் நமக்கு ஓப்பனாக நமக்கு தெரியும். இதில் வந்து நமக்கு தெரியும், இது வந்து நம்ம டைம் எடுத்து நம்ம பண்ணுறது தான் ஒர்க். இதில் ஆமாம், இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அவ்வளோதான். புஷ் பண்ணுறேன்னு போகாதீங்க, நீங்களாவே உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்களாவே முன்னேறுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இப்போ சின்ன குழந்தைங்க அவங்களாம் டிராயிங்லாம் சொல்லி தருவீங்களா? அது மாதிரிலாம் யூஸ்வலி நான் கொரோனா டைமில் வந்து எங்கள் ஸ்ட்ரீட் பசங்களுக்கு நான் வந்து நான் 4-5 பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ட்ராயிங். நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் அதுமாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ என் நம்பர்லேயோ நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு டிப்ஸ் இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. நான் யூஸ்வலி இது வந்து நான் கிளாஸ் போய் கற்றுக்கல, எனக்கு பிடிச்சிது கற்றுக்கிட்டேன். மேக்ஸிமம் யூடியூபு, ஃப்ரெண்ட்ஸ்னால் என் ரூம்மேட் தான் நான் வணக்கம் சொல்லணும். என் ராஜபுவனேஷ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். நான் இப்போ நான் லைட்டு போட்டு தான் வச்சுருப்பேன் என் ரூமில், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவன் பசாமல் போட்டு தூங்குவான். யூஸ்வலி அவன் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணது. அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஆன்லைனில் வரும், இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அவ்வளோதான். மற்றபடி நான் கிளாஸ் போய் நான் கற்றுக்கவே இல்லை. சரி ப்ரோ, ஒரு பர்சனல் क्वेश्चन. சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹேர்லாம் வளர்க்குறீங்கல்ல, இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க இல்லை, சில பேர் வளர்ப்பாங்க. யூஸ்வலி எனக்கு பிடிச்சும். ஐ மீன் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரையுமே ஷார்ட் ஹேர் தான், லாங் ஹேர் நான் வச்சதே கிடையாது. சரி எனக்கு வளர்க்கணும்னு ஆசை, அவ்வளோதான். இதுவரை கட் பண்ண போகிறேன், இருங்க. வீட்டை திட்டுறாங்களே. எனக்கும் சந்தித்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள்லாம் வெளியே வரணும், எனக்கு அதான் ஆசை. உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி எதாவது ஆர்டர் எதாவது வேணும்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நிறைக்கடலையும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்ண தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.